ஹலோ வீவர்ஸ். இப்போ போயிட்டுருக்க காலகட்டத்தை பார்க்குறப்ப வந்து உலகம் ஃபுல்லாக வந்து ஒரு பேரழிவுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் உக்ரைன், ரஷ்யா இந்தமாரி ஒரு போர் நடந்துகிட்ருக்குது. அங்கங்கே சிறு சிறு போர்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. நிறைய போர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. தைவான், சைனா, இந்தியா, பாகிஸ்தான் இந்தமாரி பக்கத்தில் இருக்க நாடுகள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குது. இந்தமாரி உலகமே வந்து ஒரு பேரழிவை நோக்கி போயிட்டுருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த பேரழிவுகள் வந்து பெருசாக போகுமா, இல்லை வந்து எப்பயுமே நடக்கிற மாதிரி நடந்து ஒரு கட்டத்தில் அமைதியாகிடுமா அப்படின்றது வந்து காலம்தான் பதில் சொல்லணும். இப்போ இந்த பேரழிவுகள்லாம் இருக்கக்குள்ளே வந்து என்னென்னா, முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து போருன்றது வந்து வில்லு, அம்பு இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும். அது மனிதர்களை ஒண்டி தான் காயப்படுத்திகிட்ருக்கும். பூமிக்கு மிகப்பெரிய ஆபத்துன்றது எதுவுமே இருக்காது பெருசாக. மனித குலத்துக்கு தான் அழிவுகள் நிறையா இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே பார்க்குறப்ப வந்து பூமியை வந்து அழிக்கிறதுக்கான ஆயுதங்கள் தான் நிறையா வச்சுருக்காங்க. ஒரு அணு ஆயுதமாக இருக்கட்டும், சேட்டலைட்டு டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஏவுகணைகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு மிகப்பெரிய ஆபத்துக்களை உருவாக்கக்கூடிய ஆயுதங்களாக தான் இருக்குது. அதில் ஒரு அணுகுண்டு விழுந்ததுன்னா கிட்டத்தட்ட 40-50 வருஷத்துக்கு அங்கே புல்லுக்கு பூண்டு கூட முளைக்காது அப்படின்றத வந்து ஹிரோஷிமா, நாகசாகியில் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இருந்த அணுகுண்டை விட இப்போ மிக அதிகமான வலிமை கொண்ட அணுகுண்டுகள், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் பாம்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அதையும் தாண்டி ரோபோக்களெல்லாம் களத்தில் வந்து ரெடியாக வச்சுருக்கிறாங்க. மனிதர்களுக்கு பதிலாக ரோபோ, ட்ரோன்ஸு இந்த மாதிரி நிறையா வந்து பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் ரெவல்யூஷன் மாதிரி நிறைய சேஞ்சஸை வந்து இந்த உலகம் பார்த்துக்கிட்டே இருக்குது. இது இப்படியே போயிட்டுருக்க ஒரு பட்சத்தில் வந்து மனுஷன் இருக்கிறதுக்கு இந்த பூமி இல்லாத போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தை உருவாக்குது. இந்தமாரி ஒரு சூழலில் தான் உலகத்தில் பல பில்லியன் டாலர்ஸ் வச்சுருக்கக்கூடிய உலக பணக்காரர்கள் எல்லாருமே இந்தமாரி ஒரு அழிவுகள் ஏற்பட்டுதுன்னா, ஒரு அணு ஆயுத போர் வருது, இயற்கை பேரழிவு வருது, கோவிட் மாதிரி ஏதாவது ஒரு நோய் தொற்று வருது அப்படின்னா தாங்களை எப்படி காப்பாற்றிக்கிறது? இவ்வளோ பெரிய பணம் வச்சுருக்கோம், பில்லியன் கணக்கில், ட்ரில்லியன் கணக்கில் பணம் வச்சுருக்கோம், இந்த பணத்தை வச்சு நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படின்ட்டு அவர்களெல்லாம் கூடி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி யோசிக்க ஆரம்பித்த அவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, அதிநவீன பதுங்கு குழிகளை வந்து தயார் பண்ணுறாங்க. இந்தமாரி அதிநவீன பதுங்கு குழிகள் மூலமாக கிட்டத்தட்ட 1லேருந்து 4 ஒரு 2-3 வருஷத்துக்கு வந்து அந்த பதுங்கு குழியிலே அவர்கள் இருக்கலாம். அதிலே வந்து அவர்களுக்கு தேவையான எல்லா வந்து உதவிகள், சாப்பாடு, அது அடிப்படை தேவைகள் எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் முன்னிருந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எலான் மாஸ்க்கு இதேமாரி ஆட்கள் தான் வந்து இதை பண்ணிகிட்ருக்குறாங்க. அவர்கள் எல்லாருமே என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா வந்து உலக சமுதாயத்தை காக்கிறது. இவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாய், பில்லியன் கணக்கான, ட்ரில்லியன் கணக்கான டாலர்ஸ் வச்சுருக்க மனிதர்கள் வந்து இந்தமாரி ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்காத, உலகத்துக்கு ஒரு அமைதியை ஏற்படுத்தாத அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னை மட்டும் காத்துக்கிறதுக்கு அவர்கள் வந்து ஒரு திட்டத்தை முன்னோக்கி போயிட்டுருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய சுயநலமாக இருக்கிறாங்க. சரி, அது இருந்துட்டு போகுது. இப்போ நம்ம வந்து இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். ஹவாய் தீவில் இந்தமாரி வந்து ஒரு $100 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு பில்லியனர் என்ன பண்ணியிருக்காரு, பதுங்கு குழிகளை அமைக்கிறாரு. அந்த பதுங்கு குழிகளில் பார்த்திங்கன்னா வந்து சராசரி பதுங்கு குழி கிடையாது. அது அணுக்கதிர், அதாவது அணுகுண்டு வீசினா கூட அந்த கதிர்வீச்சு வந்து அதில் உள்ளார இருக்கக்கூடிய யாரையும் வந்து பாதிக்காது. அதேமாரி வந்து அவர்களுக்கு தேவையான உணவுகளை உற்பத்தி பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து அங்கே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு உணவு தேவைகளை வந்து, அதாவது இருட்டறையில் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா தொடர்ந்து வந்து உணவு உற்பத்தியை பண்ணலாம். அந்த உணவு உற்பத்தி மூலமாக அவர்கள் என்ன பண்ணலாம், அவர்களோட அந்த பசி இல்லாத, அவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து சாப்பிட்றதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறாங்க. அதோடு இல்லாத அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே உடற்பயிற்சி கூடம், நீச்சல், ஸ்விம்மிங் பூலு இப்படின்ட்டு வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொபஸ்டிகேட்டடான ஒரு வசதிகளையும் வந்து அந்த பதுங்கு குழிகளை வந்து அவர்கள் வந்து கட்டமைக்கிறாங்க. இப்போ எல்லா பில்லியனர்ஸும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்னென்னா, இப்போ ஒரு சில பேர் வெளியில் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கு ராக்கெட் விட்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவர்களோட அடுத்தது என்னென்னா, இந்தமாரி ஒரு சூழலில் வந்து நாம் எப்படி நம்ம ஒண்டி உயிர் வாழறது அப்படின்றத நோக்கி அவர்கள் நிறைய ஆராய்ச்சிகள்லாம் முடுக்கி இந்தமாரி பதுங்கு குழிகளை வந்து இது பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு பார்த்திங்கன்னா நியூசிலாந்து. அந்த நியூசிலாந்துன்றது வந்து இயற்கையாகவே வந்து ஒரு ஐசோலேட்டடான பகுதி. அந்த ஐசோலேட்டடான பகுதி வந்து இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அழகான நாடு தான். அந்த நாட்டில் என்ன பண்ணுறாங்க, இவர்களுக்கு அது வந்து அவர்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த பிளேஸு ரிமோட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறைய செல்வ செழிப்பாக இருக்குது. செல்வ செழிப்புன்றது வந்து இயற்கை வளங்கள்.
அந்த மாதிரி இடத்துல வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு, உலகத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா அவங்க எல்லாமே அங்கே டக்குன்னு எப்படி எஸ்கேப் ஆகி போகிறது, போயிட்டு அந்த பதுங்குழியில் நிலைமை சீராகி வர்றதுக்கு ஓரளவுக்கு வந்து அந்த கதிர்வீச்சு அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிற வரைக்கும் அங்கே எப்படி சர்வை பண்ணிவிட்டு நாம் வெளியில் இருக்க மாதிரியே ஒரு லைஃப் அப்படி வாழறது அப்படின்ற மாதிரி அவர்கள் வந்து அதை கட்டமைச்சிட்ருக்குறாங்க. இப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, போக போக வந்து கரன்சின்றது வந்து இருக்குது இப்போதைக்கு. அதை கொடுத்து தான் நம்ம எல்லாமே வந்து வாங்குறது போகிறது எல்லாமே பண்ணுறோம். ஒரு கட்டத்தில் கரன்சி வந்து வேல்யூவே இல்லாத போயிடும். இப்போ உலகத்தில் மக்களே இல்லை போல வரலன்றப்ப கரன்சிக்கு வேல்யூ இருக்காது. அந்தமாரி ஒரு சூழலில் தன்னோட பாதுகாப்பை எப்படி உறுதி பண்ணுறது அப்படின்றதை பற்றியும் அவங்க யோசிச்சுட்டு வராங்க. இப்போ பாதுகாப்பு படை வீரர்கள்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர்களோட தேவைகள் பணம் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து நிறையா வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் மானிட்டரியாக. அந்தமாரி விஷயங்கள் வந்து பணம் இருக்கிறப்போ ஓகே. இப்போ பணமே இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்து அவங்க வந்து அதை எப்படி செயல்படுத்துவாங்க? ஸோ அந்தமாரி ஒரு சூழல்லையே அவர்கள் வாழறதுக்கு என்ன பண்ணுறாங்க, தன்னை தயார்படுத்திக்கிறாங்க. இப்படி ஒரு சூழலும் ஏற்பட்டதுன்னா அப்படின்ற மாதிரி ரிசர்ச்லாம் நிறையா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர்கள் வந்து சுயநலவாதிகள்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்து பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி வச்சுருக்கக்கூடிய இதேமாரி ஒரு உலக பணக்காரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த பல லட்சம் கோடிகளை வந்து மனித சமுதாயத்துக்கு ஒரு பலனுள்ளதாக இது பண்ணால் அவர்களுக்கு இதேமாரி ஒரு பதுங்கு குழியே தேவையில்லை. ஆனால் அவர்கள் வந்து அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் எப்படி வேணாலும் போங்க, ஆனால் எங்களுக்கு வந்து எங்களோட ப்ரைவசி முக்கியம், எங்களோட நலன்தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர்கள் பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து ஒரு முட்டாள்தனமாக இருக்குது. முட்டாள்தனமாக இருந்தாலும் பணம் இருக்கிறதுனால அவங்க செய்கிறாங்க. இவர்கள் மாதிரி ஒரு சுயநலவாதிகள் வந்து இந்த அணு ஆயுதத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளோட அதிகமான பாதிப்பு மனித சமுதாயத்துக்கு கொடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. பாப்போம். தொடர்ந்து வந்து உலகம் வந்து போர்கள் இல்லாத சமநிலையோட மனிதர்கள் வந்து மனித நேயத்தோடு வாழறதுக்கான பிரார்த்தனையை முன்னெடுப்போம். இப்படி ஒரு சூழல் வராது அப்படின்றத நம்ம வேண்டிப்போம். வரக்கூடாது அப்படின்றதையும் வந்து நம்ம உறுதியாக நம்ம மனசில் வந்து வேண்டிக்கிட்டு காலங்களை காத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.